ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 2ல் 9வது ஸ்லோகம் பார்க்கலாம். அத்யாயாசகராணி கர்ம படலான் ஞாச்சர்ய நிர்யன்மலாஹ போதே பக்தி பதே தவாப்யுசிததா மாயாந்தி கிம் தாவதா க்ளிஷ்ட்வா தர்க்கபதே பரம் தவ வபூர் ब्रह्माख्य मन्ये पुनः चित्तार्द्रत् वमृते विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरैः. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த 9வது ஸ்லோகத்தில் கர்மயோகம் ஞானயோகம் செய்யறதுல உள்ள கஷ்டங்களை பற்றி பட்டத்தை தெரிவிக்கிறார். ஏன்னா கர்மயோகம் செய்ய நாமளே ரொம்ப உடம்பை வருத்திக்கணும். அப்படி செய்யறதுனால மட்டுமே மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. மனசில் உள்ள அழுக்க போக்கி மனசு தூய்மையை கொடுக்கும். மனசு தூய்மை வந்த பிறகு ஞான யோகமோ அல்லது உபனிஷத்தை சொன்னபடி இடைவிடாது பக்தி யோகமோ நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட தகுதியே நமக்கு கிடைக்கும். இதில் ஞான யோகத்தை பின்பற்றினால் என்ன செய்யலாம்? ஜீவாத்மா தியானிக்க பரமாத்மாவை பற்றி அறியலாம். அது கைவல்யார்த்தியை தான் கொடுக்கும், பரமபத்தை கொடுக்காது, மோட்சத்தை கொடுக்காது. ஆனால் பக்தியோகம் செய்தால் ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்து முக்தியே அடையலாம். வேறு சிலர் என்ன செய்கிறா, ஞானயோகம் கஷ்டப்பட்டு செய்வதால் என்ன பயன் நினச்சிட்டு மனசு உருகாமல் தியானிக்க ஆரம்பிச்சுடுறா. பக்தி மட்டும் செய்யலாம்னு நினச்சி தியானம் பண்ணுறா. ஆனால் மனசு உருக மாட்டேங்கிறது. அதனால என்ன அப்படின்னாக்க, உன்னோட திருமணியை பார்த்து பார்த்து மனசு உருகாமல் தியானிக்கிறதால ஒரு பலனும் கிடைக்காது. இவளுக்கு பல ஜென்மங்கள் ஆகும். அதுக்கப்புறம்தான் மோட்ச பலனே அடைகிறார்கள். அதனால பக்தி யோகம்தான் உன்னை சுலபமாக அடைய வழி. இந்த ஞான யோகமோ கர்மயோகமோ எளிதாக அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்காது அப்படின்னு 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார்.